இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. இஎம்ஐ கட்ட முடியாதவங்க லோன் செட்டில்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம், நான் ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. இந்த ஃபீல்டில் ரொம்ப வருஷம் இருக்கிறதுனால அதனுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு லோனை பற்றிய ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர், செபி ரிஜிஸ்டர்ட் இவங்க மூலிமா போய் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போது இந்த மாதிரி இஎம்ஐ கட்ட முடியாதவங்க செட்டில்மெண்ட் போகலாமா, அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டில்மெண்ட்னா முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒருத்தர் லோனு ஒரு வங்கியிலையோ இல்லை வங்கி சாரா நிதி நிறுவனத்திலேயோ ஒரு லோன் அப்படின்றது எடுத்துருக்கிறாரு. அவரால் அந்த லோனை கட்ட முடியல. எப்போ கட்ட முடியல? அவருக்கு கட்ட முடியாத சூழ்நிலை, ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஏதோ உடம்பு சரியில்லாமல் போகுது, இல்லை அவரால் பர்மனெண்ட்டாக வேலைக்கு போக முடியாமல் போகுது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது ஏற்படுது. அப்படி அந்த சூழ்நிலை ஏற்படும் பொழுது சட்டப்படியாக இவங்க ஒரு அட்வொகேட்டோ இல்லை யாரோ ஒருத்தர் லீகல் அட்வைசர் மூலிமா அந்த நிறுவனத்தை அணுகும் பொழுது இந்த மாதிரி சான்சஸ் அப்படின்றது இருக்குது. அதே சமயம் ரொம்ப வருஷமா ஒருத்தர் லோன் எடுத்து கட்டாம இருக்கிறாங்க அப்படின்னா எப்படியாவது வங்கி நினைக்கும் இந்த பணத்தை ஏதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டை வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி வங்கி யோசிச்சு அந்த இடத்துல வங்கி ஒரு ஆஃபர் அப்படின்றது பண்ணுவாங்க. அதாவது, சார் இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம், வட்டி காசு இருக்கு, அந்த வட்டி காசோ இல்லை பெனால்ட்டி காசோ அதை நாங்கள் வேவர் கொடுக்குறோம், அந்த வேவருக்கு நீங்கள் லோனை க்ளோஸ் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. முதல்ல செட்டில்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பார்க்கப்படுது. முதல் விஷயம் என்னன்னா, டோட்டலாக எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அதாவது மக்கள் அது மாதிரி பேசுவாங்க. ஆனால் பேங்கை பொறுத்த வரைக்கும், ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது வாங்கின காசை விட கம்மியாக கட்டுறது அப்படின்றது தான். அப்படி தான் வரும். அதை பொறுத்த வரைக்கும் அந்த இதில் தான் நாங்களும் பார்ப்போம். நாங்கள் ஏன்னா அந்த ஃபீல்டில் நாங்கள் அதை பற்றி பேசுவோம். செட்டில்மெண்ட் பண்ண போகிறாரா அந்த கஸ்டமர் அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம். அப்படி இருக்கும் பொழுது அப்போது ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது. முதல் விஷயம், ஏங்க நல்ல லோன் எடுத்த கட்ட முடியலைங்க, எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்க முடியாது. அந்த நிறுவனம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது போல ஆஃபர் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க செட்டில்மெண்ட் ஆஃபர் அப்படின்றத பண்ணுவாங்க. அதே போல நான் லோன் எடுத்துட்டேன், என்னால் கட்ட முடியல, செட்டில்மெண்ட் கொடு அப்படின்றது தான் ரூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த நிறுவனம் இந்த மாதிரி எப்படியாவது அந்த காசை வசூல் பண்ணணும், அவரால் கட்ட முடியல, ஏதாவது ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி கட்ட முடியல, இது என்பிஏக்கு போயிடுச்சு, ரைட் ஆஃப் வந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஏன் இது பண்ணிக்கிட்டு ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணுற மாதிரி செட்டில்மெண்ட் பண்ணுன்னு அவங்களா ஒரு ஆஃபர் அப்படின்றத கொடுப்பாங்க. அந்தந்த நிறுவனங்கள் பார்த்து கொடுக்கறது ஆஃபர். நம்ம போய் என்னால் கட்ட முடியல, நீ ஆஃபர் கொடு அப்படின்றது கிடையாது. ஆனால் நம்ம ஒரு ரிக்வஸ்ட் அப்படின்றது வைக்கலாம். இது போல் எதுக்காக நம்மளால் கட்ட முடியல, என்ன ரீசன்? என்னால் வேலைக்கு போக முடியாதுங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, என் டாக்டர் என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, என்னால் இனி சம்பாதிக்க முடியாது, நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா எப்படியாவது கம்மி பண்ணியாவது இந்த லோனை முடிச்சிடலான் இருக்கேன், எனக்கு ஒரு ஆஃபர் பண்ணி கொடுங்க, நான் அந்த லோனை ஏதாவது செட்டில்மெண்ட் பண்ணி நான் கட்டி விட்டுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசலாம். நாங்களாம் லோன் செட்டில்மெண்ட் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சில நேரங்கள் அவங்க சொல்லுவாங்க, மேனேஜர் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. முதல்லலாம் நான் ஃபீல்டில் இருந்தப்பெல்லாம் மேனேஜர் சொல்லுவாங்க, இது போல் தம்பி இந்த மாதிரி ஆஃபர் இருக்குது, செட்டில்மெண்ட் பண்ணலாம், இந்த கஸ்டமர் பர்டிகுலர் கஸ்டமர் அவங்க தான் சூஸ் பண்ணுவாங்க, நாங்களாம் சூஸ் பண்ண மாட்டோம், அவங்க சூஸ் பண்ணி சொல்லுவாங்க இந்த பர்டிகுலர் கஸ்டமர். ஏன்னா இதில் செட்டில்மெண்ட் அப்படின்றது ஜஸ்ட் லைக் செட்டில்மெண்ட் அப்படின்றத முடிச்சிட முடியாது. ஏன்னா பேக் எண்டில் இவங்க ஒரு லோன் எடுத்து எவ்வளோ கட்டியிருக்காங்க, அந்த லோனில் அசலுக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு, வட்டிக்கு எவ்வளோ பணம் போயிருக்கு, இதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் அந்த கால்குலேட் போட்டு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். அந்த கால்குலேஷனை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னா, இது போல் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி தான் ஒவ்வொரு கஸ்டமராக சொல்லுவாங்க, இந்த கஸ்டமருக்கு இந்த ஆஃபர் இருக்குப்பா, சிபில் கிளியரன்ஸ் இருக்குது, வேணா கேட்டுப்பாரு, பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு ஷார்ட்டில் பேமெண்ட் பண்ணோம், மல்டி ஷார்ட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. கேட்டு பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதை கிளியர் பண்ண வைப்பாங்க. இப்படி தான் ஒன்று ஒன்றா பண்ணுவாங்களே தவிர, என்னால் லோன் கட்ட முடியலைங்க, எனக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்றது கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் முடியாத சூழ்நிலையில் நம்ம ஏதாவது உடம்பு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, சம்திங் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் அட்வொகேட் மூலியமாக போனீங்கன்னா அதில் ஏதாவது லோன் போட்டிருக்காங்களா, ஏன்னா அவர் கேட்கலாம். இப்போ நீங்கள் போய் கேட்கறதுன்றது சொல்லி தான் ஆகணும் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் அட்வொகேட் மூலியமாக லீகலாக போகும்பொழுது அவங்க பேசுவாங்க, சட்டத்தில் என்ன இருக்குது, ஆர்பிஐ ரூல்ஸில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க பேசுவாங்க. ஏன்னா அவங்க தான் அதுக்கு ஆத்தரைடு பர்சன். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை ஏன்னா இப்போ கோர்ட் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அட்வொகேட்டை வச்சு தான் நம்ம வாதாடுறோம். அதே போல தான் இதையும்
அதுக்கு தகுந்த வந்துட்டு ஒரு நபரை கூட்டிகிட்டு போகும்பொழுது நமக்கு எல்லாமே சீக்கிரமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இந்த லோக்கலாத் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ட் அப்படின்றது லோக்கலாத் கோர்ட் அப்படின்றது வந்து உள்ளே வரும். ஸோ அதன் மூலியமாகவும் வந்துட்டு ஸோ இதை கம்மி பண்ணி கட்டலாம். அதெல்லாம் வந்துட்டு என்னன்னா அந்தந்த நிறுவனம் சொல்லும், அவ்வளோதான். இந்த கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணி இதை இப்படி சொல்ல, இவங்கள்ட்ட இப்படி வாங்க, இந்த ஆஃபர் பண்ண அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குது. அந்த டைமுக்கு வரமுறை அப்படின்றது நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஸோ என்பிஏ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 months நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ வரா கடன் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு அது. ஸோ என்பிஏ அடுத்தது 6 மாதத்துக்கு அப்புறம் 5 மாதத்துக்கு அப்புறம் ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட் ஆஃப் அப்படின்றது ஸோ என்பிஏக்கு அப்புறம் இது லீகல் ஆக்ஷன் இந்த மாதிரிலாம் போகும். ஸோ லீகல்னா ஸோ பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, லீகல் அப்படின்னா ஸோ நான் இப்போ ஒரு லோன் கொடுத்தேன். இப்போ நார்மலாக வந்து கேட்குறது எப்படி இருக்குது? ஸோ நார்மலாக கேட்டுட்டேன் நான், நீங்கள் தரல. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா வந்துட்டு சட்டப்படி கேட்கலான் இருக்கேன் உங்கள்கிட்ட. சட்டத்தின் மூலிமா இங்கே பாருங்கள், நான் இவருக்கு வந்துட்டு இவருடைய ப்ரூஃப் எல்லாம் வச்சு ஆர்பிஐ ரூல்ஸ் படி கடன் கொடுத்தேன், ஆனால் இவர் இந்த பணத்தை எனக்கு திரும்ப தரமாட்டேன்றார் அப்படின்னு சொல்லி லீகல் போகிறது. அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சார் இவ்வளோ நாள் கட்டாமல் இருக்கீங்க, சீக்கிரமாக அந்த பணத்தை கட்டுங்க. அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுடைய கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அதெல்லாம் மென்ஷன் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான். ஸோ லீகல் நோட்டீஸ் வந்தோடனே பயப்படுறாங்க, நோட்டீஸ் வந்தோடனே பயப்படுறாங்க. பயப்பட வேண்டாம். அப்படி வந்துச்சுன்னா படித்து பாருங்கள் ஒரு முறை. இல்லை எனக்கு அது புரியல, அந்த வேர்டெலாம் எனக்கு புரியலைங்க, அது ஏதோ சொல்லியிருக்காங்க அப்படின்றது புரியலைன்னா உடனடியாக நீங்கள் தெரிஞ்ச அட்வொகேட்டை போங்க, தப்பே கிடையாதுங்க. போங்க, தெரிஞ்சவங்களும் நீங்கள் போய் பேசுங்க. உங்கள்கிட்ட எடுத்தோன்னா 10 லட்சம் கூட 5 அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. சார் டவுட்டு கேட்க வந்தேன் சார், இந்த மாதிரி எனக்கு வந்திருக்கு, இதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க. உங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். ஏங்க நம்ம வந்துட்டு தெரியாமல் புலம்புறதுக்கு பதிலாக ஒரு 500 பீஸ் கேட்டாங்கன்னா கொடுங்க. ஸோ இப்போ டாக்டர்கிட்ட போகிறான், கன்சல்டிங் பீஸ் கேட்குறாங்க, அது கொடுக்குறது இல்லையா? அந்த மாதிரி கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க. அந்த மாதிரி ஆனால் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டாலாம் இது பண்ண மாட்டாங்க. படித்து பார்த்து இந்த மாதிரி இருக்குது சார், போய் அப்ரோச் பண்ணுங்கள், பேங்க்கில் போய் பேசுங்க, மேனேஜர்கிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஸோ உங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது, அதுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்ற ஒரு பட்சத்தில் விபத்து ஏற்பட்டுருச்சு, ஏதாவது பெரிய வந்துட்டு விபத்து ஏற்பட்டுருச்சு, அந்த என்னால் இதுக்கப்புறம் வேலைக்கே போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னா அப்போ டேரெக்டாக அந்த வங்கி மேனேஜரை அணுகி பேசலாம், கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசலாம். அப்படியும் இல்லைன்னா நல்ல ஒரு சட்ட ஆலோசகர் மூலிமா அவர் மூலிமா பேசலாம். இல்லை நான் எடுத்தேன், சரி செட்டில்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரினீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ அது மேக்ஸிமம் லாஜிக்கே இல்லையா? அப்படி பார்த்தா எல்லாருமே லோனை வாங்கிட்டு செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு போயிடுவாங்க இல்லைங்களா? ஸோ அதுதான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன், நாட் அ ஃபினான்ஷியல் அட்வைசர் அண்ட் நாட் அ செபி ரிஜிஸ்டர்ட். இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருந்துட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேரை பார்க்கக்கூடிய அனுபவம், அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் இதிலெல்லாம் ஜாயின் பண்ணினா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவோடு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன்.